ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம மலாக்காவில் இருக்கோம். கோலாலம்பூர்லேருந்து மலாக்கா சாப்பிட வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணுறோம். இப்போ நம்ம மலாக்காவில் இந்த ராசா வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய மாலுக்கு வந்திருக்கோம். இங்கே இப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம். வாங்க போகலாம். மைதீன் ராசா வில்லேஜ் வாங்க. இங்கே இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு போயிடலாமா? இது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மலாக்காவில் இருக்குது. நாசி கண்டார் பாடாங்கோத்தா. நல்லா இருக்கீங்களா? என்னத்தா காலையில் 9 மணிக்கெல்லாம் சாப்பாடுலாம் ரெடியா? எல்லாம் ரெடி. நாசி கண்டார் பாடாங்கோத்தா. ஓகே ரைட். அட்டா வெள்ளை சோறு வைங்க. வெஜ்ஜு வைங்க முதல்ல. கோபிஸ் போறீங்க வேணா, அது மட்டும் வைங்க. ஓகே ஓகே ரைட்டு தான். அந்த ஈரல் வைங்க தான். ஓகே ஓகே ரைட். வாங்க, காலையில் மணி 9 மணி நாசிகண்டா சாப்பிடுவோம். நண்பர்களே வாங்க, நம்ம நாசிகண்டா பாடாங்கோத்தால நாசிகண்டா காலையிலே சாப்பிடுவோம். காலைல 9 மணிக்கெல்லாம் ரெடி. பாருங்க, தட்டே நிறைஞ்சிருச்சு. நாசிகண்டார் எல்லாம் கறியெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. வாங்க, பிஸ்மில்லா. எடுத்து காமிக்கல லவ்ல. ஆஹா, அடடா, வச்சவனே ஒரு சுவை சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. சுவை என்ஜாய் பண்ணுறேன் தம்பி. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். அந்த கறி எல்லாமே சம்போர் பண்ணி சாப்பிட சொன்னாங்க அண்ணன். நான் கூட ஒரு கறி ஊற்ற சொன்னேன். நீங்கள் சம்போர் பண்ணி சாப்பிடுங்கண்ணே, சூப்பராக இருக்குண்டாங்க. என்ன அதனால் சம்போர் பண்ணி சாப்பிடும்போது உண்மையிலே நல்லா இருக்கு எல்லாமே. சிட்டாப் சூப்பராக இருக்குங்க எல்லாமே. அருமையாக இருக்கு. கறி சம்போர் நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? சொன்ன மாதிரி இருக்கு. அயாம் பவாங். அடடா, மசாலா டேஸ்ட் சூப்பர். அந்த அயாம் பவாங்க கறி சம்போர் ரெண்டுமே அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்க. காலை 9 மணிக்கெல்லாம் நாசிகண்டா ரெடி. ரொட்டிச்சானை, கோரிங் எல்லாமே இருக்கு. சூப்பர். சாப்பாடு அருமை, நல்லது. அடடா, இந்த பாருங்க அயாம் கோரிங்க பாருங்க, மொறுண்டு சுட சுட வந்துக்கிட்டே இருக்கு. நாசிகண்டார் பாடாங்கோத்தா. இது பாருங்க, அப்படியே ஒரு ஃபுட் ஸ்டால் முன்னாடி. இங்கே தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. மேலே மைதீன்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ காலையில் சாப்பிட்டுட்டோம். இப்போ நேராக கார் எடுக்கிறோம், அப்படியே சிங்கப்பூர் போகிறோம். நார்மலாக மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு மலேசியா மக்களுக்கு எந்த ஒரு விசாவும் தேவையில்லை. அவங்க போயிட்டே இருக்கலாம். இந்தியா பாஸ்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் விசா எடுக்கணும். சிங்கப்பூர் விசா எடுத்துகிட்டு ஆன் அரைவல் கார்டு ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும். ஃபுல்லாக பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சிங்கப்பூர் விசா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆன் அரைவல் கார்டு நீங்கள் ஆன்லைனில் ஃபுல்லாக பண்ணிட்டு இமிக்ரேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் எந்த ஒரு கேள்வியுமே வராது. காரில் போகும்போது காரை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு தான் எல்லாமே அனுப்புவாங்க. மலேசியாவிலையும் ஸ்கேன் பண்ணுவாங்க, சிங்கப்பூர்லேயும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதே போல் லக்கேஜ் நீங்கள் இப்போ பஸ்ஸிலலாம் போகிறீங்கன்னா லக்கேஜை எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் பண்ணணும். என்ட்ரி ஆகும்போது, வெளியாகும்போது தேவையில்லை. காரில் போனீங்கன்னா காரே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லேயும். ஸோ லக்கேஜை தனியாக எடுத்துக்க வைக்க மாட்டாங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா தான் லக்கேஜை தனியாக எடுத்து செக் பண்ணுவாங்க. வண்டி கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம். மலாக்காலேருந்து இப்போ வண்டி வெளியாகுது. ஆஹா நண்பர்களே பாருங்க, மலாக்கா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 2 பக்கமும் மரங்கள் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம மலாக்காலேருந்து அப்படியே பைபாஸை நோக்கி, ஹைவே நோக்கி வெளியாகிட்டு இருக்கோம். டெர்மகசி சில டத்தாங்குலகி. இப்போ மணி கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு. நம்ம ஜொஹூர் வந்தாச்சு. ஜொஹூர் அப்படியே லைட்டாக ஒரு பிரேக், ஒரு டீ குடிச்சிட்டு அடுத்து சிங்கப்பூருக்குள்ளே போயிடுவோம். ஜொஹூர் பாருங்கள், அங்கே எம்எஸ் கோல்டு இருக்குது. இது பாருங்கள் மதராஸ் பட்டினம் அப்படின்னு ஒரு பேக்கரி. மதராஸ் பட்டினம் பேக்கரி. நண்பர்களே டீ குடிக்கலை, சர்பத் குடிக்கிறோம். நன்னாரி சர்பத்.
நல்லா ஜோகூர் வந்து ஒரு நன்னாரி சர்பத் மதராசப்பட்டினத்தில் ஒரு நன்னாரி சர்பத் சாப்பிட்டு இப்போ திரும்ப கிளம்புறோம். இப்போ நம்ம மலேசியாவில் ஜோகூர் அந்த உட்லேண்ட்ஸ் அந்த செக் பாயிண்ட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய இமிக்ரேஷனை வந்து எக்ஸைட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பாலம் வந்துடுச்சா, இது கடல் மேலே உள்ள பாலம். இந்த பாலத்தை கடந்து அடுத்து போனோம்னா சிங்கப்பூர் அடுத்த இமிக்ரேஷனில் நம்மளுடைய அந்த விசா அந்த ஆன் அரைவல் ஃபார்மு இதெல்லாம் நம்ம ஆன்லைன்லேயே ஃபுல்லாக பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே காமிச்சிடுவாங்க. செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த விஷயங்கள்லாம் வீடியோ எடுக்க முடியாது. ஓகே, இமிக்ரேஷன் செக்கப் முடிச்சு சிங்கப்பூரில். அடுத்து நம்ம சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. நல்லா மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள். நல்லா மேகமாக இருந்தது, மறுபடியும் நல்லா வெயில் அடிக்குது. ரோடெல்லாம் பாருங்கள், சும்மா பலன்னு இருக்குது. இதை சொல்லுங்கண்ணே. அலுங்காமல் குலுங்காமல் போகுது வண்டி. இப்போ பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோல்கேட். காசு வெட்டிடுச்சு. இப்போ நம்ம சிங்கப்பூர் வந்தாச்சு. சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா டெக்கால இருக்கோம். இங்கே மெட்ராஸ் பேக்கரியில் வந்து போய் ஒரு டீ அடிப்போமா? என்ன பால், நாட்டு சக்கரை பால் கொடுங்க. மெட்ராஸ் பேக்கரி பசும்பால் சூப்பர். ஓகே நம்பிலே பாருங்கள், லிட்டில் இந்தியா. நம்ம வந்து டன்லோப் ஸ்ட்ரீட்டில் போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், கரும்பு, பொங்கலுக்கு கரும்புலாம் வந்துடுச்சு. பொங்கல் பண்டிகை 2026 இந்த இடத்துல வந்து அப்படியே பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க. இதான் மாட்டு வண்டி. இப்போ நம்ம வந்து மெரினா பே சான்ஸ் அங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து மேலே கப்பல் மேலே போகும், ஃபாஸ்ட்டாக போகுது. சூப்பராக இருக்குது. ஓகே இப்போ நம்ம லிஃப்ட்டில் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மழை பெய்யுது. இல்லைன்னா நம்ம வெளியில் போகலாம். சரியான மழை பார்த்தீங்களா, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மணி வந்து இப்போ 5:45 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, அதனால் அவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்குது. இது வந்து ஒரு கண்ணாடி கடை. இது பாருங்கள், பொம்மை. ஹலோ, ஹாய். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே போட் எடுத்துகிட்டு அழகாக அப்படியே தண்ணியிலே சுற்றி பார்க்கலாம். எப்படி மாலுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது இங்கே உள்ள டீ கடை. நல்லா காஸ்ட்லியான டீ குடிக்கணும்னா இங்கே உட்காந்து டீ குடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், மேலே ஒரு லைட்டிங் இருக்கா. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்சாரு. அப்படியே குழந்தைங்க வந்து அப்படியே குதிச்சு விளாட்றாங்க. அது விளாட ஒரு மீன் அப்படியே போகிற மாதிரி டிஜிட்டலில் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு. டிம்சும் ஜப்பான் சாப்பாடு அது. டிஷ்ஷும். இப்போ நம்ம சிங்கப்பூர் அந்த ஹோட்டல் ஸ்கை பார்க் இருக்குது, அதுக்கு மேலே போக போகிறோம். ஹோட்டல் ஸ்கை பார்க் மேலே அந்த கப்பல் மாதிரி இருக்கும்ல, அது மேலே போயிட்டு வியூ பார்க்கலாம். டவர் 2 and 3 இதுக்கு மேலே நம்ம போக போகிறோம். பாருங்கள், இதை காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்கா. இன்னும் நைட்டு இன்னும் அந்த மேலே லைட்டிங்லாம் போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்பா பாய். ஓகே, டவர் 1 இந்த வழியாக நம்ம லிஃப்ட்டில் ஏறி மேலே போக போகிறோம். அப்பாங்க, லிஃப்ட்டு வந்து அப்படியே ஜல்லுன்னு மேலே போயிடும். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 40, எண்ணவே முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ மேலே வந்தாச்சு. இதான் ஃபஸ்ட் டைம். அப்பா சிங்கப்பூரை பார்க்குறீங்களா? நான் பாருங்கள், இதான் சிங்கப்பூர். அப்பா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்தோனேஷியா எங்கே தான் போகணுமோ அந்த வழியா? கார்டன் பை த பை
இந்த லைட்டிங் நைட் ஷோ சூப்பராக இருக்கும். நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் போலயே. சூப்பராக இருக்கு பாருங்க. ஆஹா, கப்பல் எல்லாமே தெரியுது. மலேசியாவுக்கானா? மலேசியா அந்த பக்கம் இருக்கோ? ஓகே நம்பையிலே 57வது மாடியிலேருந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபுல்லாக வந்து கிளாஸ் போட்டு அடைச்சிருக்கப்பா, ஒன்றும் தெரியல. ஆமாம், நீங்கள் மேலேருந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றும் தெரிய மாட்டேதா? சாத்தாங்குளம் தெரியுதா பாருங்க. இங்கே பாருங்க சிங்கப்பூரோடைய அருமையா எப்படி ஃபுல் வியூ நல்லா தெரியுதா மக்களே. இது வந்து 57வது மாடி. ஸோ நம்ம அந்த பக்கத்துலேயே வந்து ஒரு கஃபே இருக்குது, அதன் பக்கத்தில் நின்று நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி இன்னும் ஃபுல்லாக நீங்கள் அந்த கப்பல் மேலே நடந்து போகிறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் காசு கட்டணும். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் கீழே இறங்க போகிறோம். இப்போ சிங்கப்பூர் நம்ம தம்பி வாங்கினேன், சிங்கப்பூர் போய் டீயை குடிச்சிட்டு வரும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். டீ குடிக்கிறதா சிங்கப்பூரா? ஆமாம் ஆமாம், டீ குடிச்சிட்டு அப்புறம் அழகா சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம் நைட்டு. பிஸ்மி ரெஸ்டாரண்ட், அல் பிஸ்மி. கீழே வந்து நம்ம இப்போ கார் பார்க் பண்ணியிருந்தோம். இது வந்து 1 மணி நேரத்துக்கு $17. நம்பையிலே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லிட்டில் இந்த தேக்கா நம்ம முஸ்தாபா பக்கத்தில் இருக்கிற அல் பிஸ்மி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்கே வந்து சாப்பிட போகிறோம், கோரிங் சாப்பிட போகிறோம். மீன் கோரிங் வந்து மலேசியா ஸ்டைலில் சாப்பிட போகிறோம். சிங்கப்பூரில் வேறு, இங்கே மலேசியா ஸ்டைலில் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு ஸ்பெஷல் நம்ம மலேசியா ஸ்டைல் மீன் கோரிங் ஒன்று. சரி, சீ ஃபுட்டில் போடுங்க. போட்டுருவோம், ஸ்பெஷலாக போட்டுருவோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? வாங்க சாப்பிடுங்க. ஓகே, இங்கே பிரியாணி நல்லா இருக்கும். வாய்ப்பு இருந்தால் மத்தியானம் சாப்பிடுவோம். வாங்க. நம்ம அல் பிஸ்மில மீன் கோரிங் சீ ஃபுட். வாங்க சாப்பிடுவோம். பிஸ்மில்லா. ஆஹா, அதாவது சிங்கப்பூரில் இந்த தேக்காவில் நீங்கள் பட்ஜெட்டாகவும் ருசியாகவும் சாப்பிடணும் அப்படின்னா அல் பிஸ்மில் வந்து சாப்பிடுங்க. நான் வந்தேன்னா ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும் மக்களே. முஸ்தபாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் அந்த சைடு லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. என்ன, அல் பிஸ்மி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வந்தோம். ஒரு நாள் ட்ரிப்பு தான். வந்துட்டு நம்ம அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இன்ஷா அல்லாஹ் வந்து அடுத்து மலேசியாவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.